அரசு புலனாய்வுச் சேவையின் முன்னாள் பணிப்பாளர் ஸ்ரீ சாலி தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய விளக்கம் அளிப்பதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகளை இந்த வாரத்திற்குள் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீசாலிவின் உறவினர்கள் செய்த முறைப்பாட்டிற்கு அடிப்படையில் மனித உரிமைகள் ஆணைக்குழு ஏற்கனவே விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக அதன் ஆணையாளர் நிமல்ஜி புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார். இதன்படி கடந்த நாட்களில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சென்ற ஆணைக்குழு அதிகாரிகள் ஸ்ரேசாலியிடம் வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்துள்ளதுடன் அவர் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சிறை கூண்டுக்கு அருகில் இருந்த ஏனைய சந்தேக நபர்களிடமிருந்தும் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளார். மேலும் ஸ்ரேசாலிவின் நிலைமை குறித்து கண்டறிவதற்காக நேற்றைய தினம் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் குழு ஒன்று கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு சென்றிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஸ்ரேசாலி தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ளும் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளை கடந்த வாரம் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு வருமாறு அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் தங்களால் அன்றைய தினம் வர முடியாது என தெரிவித்து அவர்கள் வேறு ஒரு திகதியை கோரியிருந்தனர்.